அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நேரங்களை மார்க்க தொடர்போடு அமைத்துக் கொள்வதற்குண்டான பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நம்மை இறை நினைவோடு வைத்திருக்கக்கூடிய துஆக்கள், அந்த துஆக்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில முக்கியமான நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய துஆக்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதை கேட்டு அதை படித்து மனனமிட்டு நம்முடைய வாழ்வில் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதில் முழு கவனத்தோடு உங்களுடைய ஆர்வங்களை வெளிப்படுத்தி இந்த துஆக்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுமாறு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள நாம போகலாம். இந்த துஆக்களுடைய அவசியம் என்ன? நாம் இந்த துஆக்களை கற்று அதை மரணமிட்டு அதை ஒவ்வொரு தினமும் அந்தந்த சந்தர்ப்பங்களில் நாம் ஓதுவதனுடைய தேவை என்ன என்று நாம் யோசிக்கலாம். அதற்கான பதிலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறான். அத்வாஉ ஹுவல் இபாதா. துஆ என்பதுதான், பிரார்த்தனை என்பதுதான் வணக்கத்தின் தலையாய வணக்கமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். இந்த மனித ஜின் இனத்தை நம்மை வணங்குவதற்காகத்தான் படைத்தோம் என்று இறைவன் சொல்லுகின்றான். அந்த வணக்கங்களில் தலையாய வணக்கமாக பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறான். தொழுகிறோம், தொழுகையிலும் இறைவனை துதிக்கிற வார்த்தைகள், அதற்குண்டான சொல்லாடல்கள் இருந்தாலும் அந்த தொழுகையினுடைய மற்றொரு பகுதி பிரார்த்தனை தான். இல்லை, இறைவனிடத்தில் நமக்கான கோரிக்கைகளைத்தான் என்ன செய்கிறோம், முன்வைக்கிறோம். அதுபோன்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய வணக்கங்களில் ஒரு வணக்கம்தான் துஆ என்கின்ற இந்த வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹுடைய தூதர்வர்கள் அதுவே வணக்கத்தின் தலையாயது என்று சொல்லக்கூடிய வகையில் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறான். அப்ப இந்த துஆவு குறித்து இறைவனை நினைவு கூறக்கூடிய, இறை நினைவோடு இறைவனிடத்தில் பொறுப்பு ஒப்படைத்து நாம் செயல்படுத்தக்கூடிய இந்த துஆ அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை மார்க்கத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று இறைவன் பேசுகின்றான். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் நினைவு கூறப்படுபவர்களாக இருப்போம். நாம் அல்லாஹுவை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அல்லாஹுவை நினைவு கூறும் போதெல்லாம் அல்லாஹ் நம்மை அந்த வானவர்களோடு அவனுடைய சபையோரோடு நம்மை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். எவ்வளவு மகத்தான ஒரு சிறப்பு! நம்மை படைத்திருக்கிற அகிலங்களின் அதிபதியாக இருக்கிற இறைவன் நம்மை நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு சிறப்பு! உலகத்துல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிற, ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய பெயரை சொன்னால் நமக்கு அது ஒரு பெருமையாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சிலருக்கு அது ஒரு பெரிய கௌரவமாகவெல்லாம் தெரிகிறது. ஆனால் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகிற இறைவன் நம்மை நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு அருள் நிறைந்த விஷயம்! அத்தகைய ஒரு நிலையை அடைவதற்கு இந்த துஆக்கள் நமக்கு வழிவகை செய்கிறது. ஏனென்றால் இந்த துஆவின் மூலம் இறைவனை நாம் நினைவு கூறக்கூடிய நிலையை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வேளையிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆவை ஓதுவதன் மூலம் இறைவனுடைய நினைவின் நாம் நிலைத்திருக்கிறோம், இறைவனுடைய அந்த நினைவில் நாம் தொடர்ந்து இருக்கிறோம் என்கின்ற நிலை அல்லாஹ்விடத்தில் நம்மை நினைவு கூறக்கூடிய வகையில் அதை நம்மை உயர்த்தி செல்லும். அதே போல இன்றைக்கு பலரும் பார்க்கிறோம், மன நிம்மதி இல்லாம, மன அமைதி இல்லாம, ஒரு வெறுமையான நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டம் இருக்கிறது. இதற்கு தீர்வு என்ன? இதற்கும் இறைவனுடைய நினைவுதான் தீர்வு என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதி வருகின்றன. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவின் அந்த நிலைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறும் என்று இறைவன் பேசுகின்றான். அப்போ ஒரு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மன அமைதி, மன சாந்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இறை நினைவு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லுகின்றான். மனிதனை படைத்த இறைவன் மனிதனுக்குண்டான மனங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற இறைவன்
மனித மனதிற்கு இறைவனுடைய நினைவுதான் தேவை என்பதை நமக்கு சொல்லி காட்டுவதன் மூலம் இந்த துவாக்கள் எவ்வளவு முக்கியத்துவமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு பலரும் மன அழுத்தத்திற்கும் ஒரு விதமான மன நெருக்கடிகளுக்கும் போறதுக்கு பல காரணங்கள்ல ஒன்று தனிமை. நம்ம தனித்து விடப்பட்டுட்டோம், நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்மளால் அவ்வளவுதான் முடியும் என்ற ஒரு தனிமை நிலையை, தனிமை உணர்வை ஒருவர் உணரும் பொழுது அவர் தனித்து விடப்பட்டவரை போன்று, உதவியற்றவரை போன்ற ஒரு மனநிலைக்கு போகும் பொழுதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு மனத்தாக்கத்திற்கு, மனக்கவலைக்கு, மன வெறுமைக்கு, மனக்குழப்பத்திற்கு அவர்கள் ஆட்படக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொல்லி இன்றைய உளவியல் தகவல்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அந்த தனிமை உணர்வை போக்கி, நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல, நான் தனித்து இயங்குபவன் அல்ல, என்னுடைய இறைவனின் உதவியால் நான் இயங்குகிறேன், என்னுடைய இறைவனினுடைய அனுமதியினால் என்னுடைய காரியத்தை நான் செய்கிறேன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்கின்ற உணர்வை, அத்தகைய உறுதியை நம்முடைய மனதிற்கு தரக்கூடியதாக இந்த துவாக்கள் இருக்கிறது. அப்படியான பல்வேறு சிறப்புகளை, மனித வாழ்விற்கு தேவையான பல்வேறு விதமான நம்பிக்கை சார்ந்த பக்குவத்தை இந்த துவாக்கள் நமக்கு வழங்குகிறது. அப்படியான ஒரு மகத்துவம் நிறைந்த சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய இந்த துவாவை நாம் மனனமிட்டு அதை தொடர்ந்து ஓதி வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் மரணமிடச் செய்து அவர்களையும் தொடர்ந்து ஓதி வரச் செய்து நம்முடைய குடும்பமே இந்த பிரார்த்தனையில், இந்த இறை நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது இறைவனிடத்தில் நாம் நினைவு கூறப்படுபவர்களாக, மன நிம்மதிக்கு ஆளானவர்களாக, இறைவனின் உதவியை பெற்றவர்களாக, இறைவனிடத்தில் அருளையும் நன்மையையும் பெற்றவர்களாக நாம் ஆக முடியும். அத்தகைய சிறப்புகள் நிறைந்திருக்கிற இந்த பிரார்த்தனையில், இந்த துவாக்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாக்களை பார்க்க இருக்கிறோம். இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல தான் பார்க்குறோம். தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் இன்ன பிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கக்கூடியவங்க இந்த வீடியோக்களை ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதை பார்த்து ஒரு துவாவை நம்ம மனனமிடணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு சின்ன வழிமுறைகளை நாம கையாண்டோம் வைங்க, ரொம்ப கஷ்டம் இல்லாம, சிரமம் இல்லாம, இலகுவாக என்ன செய்து விடலாம், மனப்பாடம் செய்து விடலாம். இது இவ்வளோ பக்கத்துக்கு இருக்கு, இவ்வளோ லைன் இருக்கு, இவ்வளோத்தையும் நான் மனப்பாடம் பண்ணணுமா என்ற மலைப்பு நமக்கு தேவையில்லை. எதுவுமே சிறு துள்ளி பெரு வெள்ளம் வாங்கல்ல, அது மாதிரி ஒரு சிறு முயற்சி அது தொடர்ந்து இருக்கும்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தியிருக்கும். எனவே நாம் இங்க துவா பிரித்து பிரித்து வார்த்தைக்கு வார்த்தை பொருளோடு நாம சொல்லி தருவோம். அந்த பொருளை, அர்த்தத்தை உள்வாங்கி கொள்ளுங்கள். சொல்லும் பொழுது அதை ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னா நம்ம இங்க சொல்லி ஒரு செகண்ட் கேப் கொடுக்குற அந்த நேரத்துல நீங்க அதை சத்தம் போட்டு வாயில மனசுக்குள்ள சொல்லிக்காம சப்தத்தை வெளிப்படுத்தி என்ன செய்யுங்க, அந்த வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இப்படி நீங்க ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய வார்த்தை போங்குகள் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரி, இன்னைக்கு நான் அந்த துவாவை நான் என்ன செஞ்சுட்டேன், கேட்டுட்டேன், படிச்சுட்டேன், நாளைக்கு நான் அதை மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு படிச்சது நாளைக்கு அப்படியே மறக்காம இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பா மறக்கும். ஏன் மறக்கும்னா மனிதனுடைய மூளை அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம படிச்சது எல்லாம் அப்படியே 100% மைண்ட்ல இருக்கலாம் கிடையாது. அது ஸ்டோர் ஆகிற மாதிரி இயல்பா இன்னைக்கு மனோதத்துவ ரீதியில சைக்காலஜிக்கல் ஆய்வு செய்து சொல்றாங்க. நியூரோ சயின்ஸ்ல ஒரு மனிதன் இன்றைக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கிறான்னு அதுல 70% விஷயத்தை தூங்கும் போது மறந்துடுவான். மறுநாள் அப்படியே அது குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவு விஷயங்களை பார்த்து கடந்து தெரிந்து வந்திருக்கிறோம். எல்லாமே நமக்கு ஞாபகத்துல இருக்கா? சில குறிப்பிட்ட பகுதிகள், குறிப்பிட்ட சம்பவங்கள், சில குறிப்பிட்ட தகவல்கள் தான் நம்முடைய மனசுல இருக்கு. அப்ப எந்த தகவல் நம்முடைய மனசுல ஆழமா பதியும் சொன்னா எதை நம்ம அடிக்கடி ரிப்பீட் பண்றோமோ, தொடர்ந்து அதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, அப்ப அது நம்முடைய மனசுல என்ன செஞ்சிடும், ஆழமா பதிஞ்சிரும். எனவே இந்த துவாவை நீங்க சொல்லி பாருங்க, வாய் விட்டு சொல்லுங்க, நாளைக்கும் சொல்லுங்க, நாளானைக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு நேரத்திலும் இந்த துவாவை எப்போ ஓதணுமோ அதை நீங்கள் தவறாமல் தொடர்ந்து செய்து வருவீங்கன்னு சொன்னா முதல் நாள் பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும், 2வது நாள் பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும், 3வது நாள் பாதி மனப்பாடத்துக்கு வந்துடும், பாதி பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முழுமையாக அதை மனதில் ஏற்றி நமக்கு இயல்பாகவே அதை சர்வ சாதாரணமாக நம்முடைய வாயின் புழக்கத்துல வரக்கூடிய வகையில் அதை நம்ம மனமிட முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வயசாயிருச்சு, இனிமே நம்ம மனப்பாடம் பண்ண முடியுமாங்கிற ஒரு யோசனையும் தேவையில்லை. சிறு குழந்தைகளை இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் இதை மரணமிட்டு நாம் ஓதுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதை செய்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது அது நம்ம நாளடைவில் அது நமக்கு பழக்கமாகும் பொழுது இலகுவாக என்ன செய்துவிடும், வந்துவிடும். அந்த அடிப்படையில இன்றைய தினம் காலை நேரத்தில் ஓதக்கூடிய துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க. காலை நேரத்தில் ஒரு முஸ்லீம் காலை பொழுதை அடையும் பொழுது அவங்க இந்த துவாவை ஓதிக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அந்த துவாவை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அல்லாஹும்ம
பிக்க அஸ்பஹ்னா, அல்லாஹும்ம எங்கள் இறைவா, பிக்க அஸ்பஹ்னா உன்னை கொண்டே நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். அல்லாஹும்ம இறைவா, பிக்க அஸ்பஹ்னா உன்னை கொண்டே நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். அல்லாஹும்ம இறைவா, பிக்க அஸ்பஹ்னா உன்னை கொண்டே நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். வபிக்க அம்சைனா மேலும் உன்னை கொண்டே மாலை பொழுதையும் அடைந்தோம். உன்னை கொண்டே மாலை பொழுதை அடைந்தோம். அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹ்னா வ பிக்க அம்சைனா. அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹ்னா வ பிக்க அம்சைனா. அடுத்து பாருங்க, வ பிக்க நஹியா உன்னை கொண்டே உன் மூலமே நாங்கள் உயிர் பெறுகிறோம். வ பிக்க நமூத்து உன் மூலமே நாங்கள் மரணமும் அடைகிறோம். வ பிக்க நஹியா உன் மூலமே நாங்கள் உயிர் பெறுகிறோம். வ பிக்க நமூத்து உன் மூலமே நாங்கள் மரணிக்கவிருக்கிறோம். வ பிக்க நஹியா உன் மூலமே உன்னை கொண்டே நாங்கள் உயிர் பெறுகிறோம். வ பிக்க நமூத்து உன் மூலமே நாங்கள் மரணம் அடைகிறோம். வ இலைக்கன் நுஷூர் உன்னிடமே திரும்பி வர இருக்கிறோம். வ இலைக்கன் நுஷூர் உன்னிடமே நாங்கள் திரும்பி வர இருக்கிறோம். இதை பொருளோட பார்த்தோம். இப்போ நம்ம சொல்றோம், அதுல ஒரு செகண்ட் கேப் விடும்போது நீங்க அதை சத்தம் போட்டு என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்க. வார்த்தைகளை பக்கத்துல யார் இருப்பாங்க, என்ன நினைப்பாங்க, எந்த யோசனைகள் வேணாம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை, இறைவன் கற்றுத்தந்த வார்த்தை, இறைவனை நினைவு கூறுவதற்குண்டான வார்த்தை. இதுல தயக்கமோ வெட்கமோ நமக்கு வேண்டாம். இதை மனம் முழுதால் நமக்கு ஏராளமான அருள்கள் இருக்கிறது என்பதை மனதில் வைத்து நம்ம அதை தயக்கம் இல்லாமல் என்ன செய்யலாம், ஓதி பழகலாம். அல்லாஹும்ம 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 பிக அஸ்பஹ்னா பிக அஸ்பஹ்னா பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக அம்சைனா வபிக அம்சைனா வபிக நஹியா வபிக நஹியா வபிக நஹியா வபிக நமூது வபிக நமூது வபிக நமூது வ இலைக்கன் நுஷூர் வ இலைக்கன் நுஷூர் வ இலைக்கன் நுஷூர். இப்போ தனித்தனியா சொன்னோம். இப்போ கொஞ்சம் அதை சேர்த்து ரெண்டு வார்த்தையா சொல்லி பழகலாம். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா. அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா. வ பிக நஹியா வ பிக நமூது. வ பிக நஹியா வ பிக நமூது. வ பிக நஹியா வ பிக நமூது. வ இலைக்கன் நுஷூர் வ இலைக்கன் நுஷூர் வ இலைக்கன் நுஷூர். இப்போ நம்ம சேர்த்து சொல்லலாம். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். இதை சொல்லி பாருங்க. இதுலயே மாலை நேரத்தில் ஓதக்கூடிய துவா. இதே தான், ஒரு இடத்துல மட்டும் சின்ன மாற்றம். அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி தர்றாங்க. அல்லாஹும்ம பிக அம்சைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். அங்க அஸ்பஹ்னா வரும் காலை நேரத்தில் ஓதக்கூடிய துவாவுல. மாலை நேரத்தில் ஓதக்கூடிய துவாவுல அஸ்பஹ்னாவை எடுத்துட்டு அம்சைனாவை மட்டும் வச்சு சொல்லணும். இது ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஆதாரப்பூர்வமான அபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீங்க பார்க்கலாம், காலை பொழுதுல ஓதும் பொழுது அஸ்பஹ்னா சேர்த்து சொல்றோம். மாலை நேரத்தில் ஓதும் பொழுது அஸ்பஹ்னாவை என்ன செய்யறோம், எடுத்துட்டு சொல்றோம். இப்போ மாலை நேரத்தில் எப்படி ஓதணும்? அல்லாஹும்ம பிக அம்சைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். அல்லாஹும்ம பிக அம்சைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். அல்லாஹும்ம பிக அம்சைனா வ பிக நஹியா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர்.
இது அல்லாஹ்வுடைய தூதரவங்க காலை மாலை நேரத்தில் ஓதக்கூடிய துவாவில் ஒரு சின்ன துவாவா நமக்கு சொல்லித் தர்றாங்க. இது இல்லாம இன்னும் ஒரு துவாவை, ஒரு ஆழமான அர்த்தத்தை, கருத்தை தரக்கூடிய வகையிலான ஒரு துவாவையும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க காலை மாலை நேரத்தில் ஓதுவதற்கு சொல்லித் தர்றாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.